அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான தேங்காய் பால் கீரை பார்க்கலாம். இதுக்கு எதுவுமே தேவையில்ல. தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, அரை மூடி தேங்காய், இது 2 இருந்தால் போதும். செம்மையான டிஷ், செம்மையாக இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்து தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 2 பச்சை மிளகாய், இது மட்டும் தான் காரத்துக்கு, வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு தேங்காய் அந்த இதோடு சேராது அப்படின்னா தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றுவேன். நான் தேங்காய் அப்படியே அந்த இதோடவே அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போது அந்த தேங்காய் பாலோட நான் இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வரணும், நல்லா உல கொதிக்கிற மாதிரி ஒரு கொதி வரணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் மணத்தக்காளி கீரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த கீரை வேணாலும் போடலாம், எல்லா கீரையும் நல்லாயிருக்கும். மணத்தக்காளி கீரை சும்மா செஞ்சாலே ஒருத்தர் கசக்குதும்பாங்கள்ல, அதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. அந்த தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸ் அந்த கீரையோடு போய் சேர்ந்துடும். அதனால் செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஒரு கட்டு கீரையில் அரை கட்டு மட்டும் எடுத்திருக்கேன். அதே போதும், எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். எங்கள் பாப்பா கீரையெல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஆனால் அவளே இந்த ரொம்ப விரும்பி இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கீரையுமே இப்போ சாப்பிட்றா. எந்த கீரையில் வேணாலும் இது செய்யலாம். நான் ஒரு அரை கட்டு கீரை மட்டும் எடுத்திருக்கேன், 2 பேர்த்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றினேன், வெங்காயம் போட்டேன், 2 பச்சை மிளகா, அப்புறம் அந்த தேங்காய் பால் ஊற்றி கொதி வந்தோடனே கீரை போட்டேன். இந்த கீரை சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சு மூடி வைக்காதீங்க. கீரையை மூடி வச்சு வேக வேணாம். இதை சிம்மில் வச்சு இது நல்லா கையில் நசுக்கி பாருங்கள், வேகும், நம்மளுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மூடி தண்ணி ஊற்றுவேன் நான். நீங்களும் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் பாலையும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் இன்னொரு அரை மூடி தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக விடுவேன். அந்த கலர் மாறிடும், அந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஓகே, கரெக்டாக இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை சூடான சாப்பாட்லேயோ இல்லை ஆறுனதுக்கப்புறமோ எப்படி சாப்பிட்டாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.